Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது garlic chilli Maggi noodles தான் செய்ய போறோம். அதாவது இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். இது கூட என்ன வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் அதாவது குடமிளகாய் ஆட் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிறது வந்து மேகி பேக்கெட். இது வந்து 4 எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நான் வீடியோலேயே ஒன்றா உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பேனில் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம மெயினாக இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அதாவது கார்லிக் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். கார்லிக்கும் சில்லியும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் சில்லி இது ரெண்டையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, குடமிளகாய் வந்து இதுக்கு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணலாம். இது வந்து நான் வந்து பெரிய குடமிளகாய் 1 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு மெயினாக என்னென்னா உங்களுக்கு வந்து கார்லிக்னோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதனால் நான் ஒரு புண்ணில் இருக்கிற பல் எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா மேகி மசாலாலையும் சால்ட் இருக்குது. அதனால் இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இதுக்கு நம்ம தேவையான ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேகி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உப்பு இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மேலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து லைட்டாக, அதாவது என்னென்னா சூப் மாதிரி கிடையாது, கொஞ்சம் லிக்விடாக தான் நான் வந்து செய்ய போகிறேன். தண்ணி ஜாஸ்தி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். Few moments later. நல்லா கொதிச்சிருச்சு. ஜஸ்ட் லைட்டாக நம்ம இந்த மாதிரி உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திருப்பி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா ஆரிகனோ, அதாவது பீஸா சீசனிங் எது இருந்தாலும் ஓகே. இது கூட நம்ம ஒரு சீஸ் க்யூப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு எக், அதாவது எக் வந்து என்னென்னா பாயில் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து என்னென்னா ஆம்லெட் மாதிரி போட்டு, அதாவது ஹாஃப் பாயில்டு எக் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூட பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டோம், அதாவது எக்கும் நம்ம போட்டுட்டோம். இதுக்கு மேலே சால்ட் வந்து தூவிக்கலாம். லைட்டாக தூவினாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இது கூட பெப்பர். இதே மாதிரி மேகி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது சாப்பிட்றப்போ ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப சூப்பியாகவும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொல கொலன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எக்கு வந்து நம்ம போட்டோம். இப்போ வந்து என்னென்னா சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் வந்து நல்லா ஒரு க்யூப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது அப்படியே நம்ம துருவிடலாம். இதில் மீதி கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்து அதாவது பீஸா சீஸ்னிங் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் எக் அப்படியே வச்சிடலாம். சுவையான கார்லிக் சில்லி நூடுல்ஸ் ரெடி. கார்லிக் சில்லி மேகி நூடுல்ஸ் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். முற்றும் துறந்தவரே மேலான நிலையினராவர். மற்றையோர் மயங்கி ஆசை வலையில் அகப்பட்டு கொண்டவர்களே ஆவர்.